168 பயணிகளை சுமந்து கொண்டு 3 மாதத்திற்கு முன்னால் 35,000 அடி உயரத்திலே ஒரு விமானம் பறந்தது. நான் சொல்லுவது அத்தனையும் நிஜம். நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி. திடீர்னு ஒரு சத்தம், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, புகை மண்டலம், மரண ஓலம், 168 பேரும் கத்துறான் வானத்தில். காக்பிட்ல இருந்து பைலட் வெளியில் ஓடியாந்து சொல்கிறான், என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, மத்திய தரை கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம், உள்ளே விழுந்து சாவ போகிறோம்டா, எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்க, தரையில் விழுந்தா நெருப்பு, தண்ணியில் விழுந்தாக்க கொஞ்சம் நேரம் பொழைச்சிருக்கலாம், லைஃப் ஜாக்கெட்டை போட்டேன்னா ஏதாவது உதவி வந்தால் தப்பிக்கலாம், இல்லைன்னா சாகணும். அதுக்கப்புறம் எவனாவது பேசுவானா? மயான அமைதி. 20,000 அடிக்கு வந்துருச்சு விமானம். எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போடுறான், 10,000 அடிக்கு வந்துருச்சு, புவியீர்ப்பு விசையில் வருது கீழே. துணை விமானி மட்டும் கொஞ்சமாக அப்படியே விடாமல் முயற்சியை திரும்ப திரும்ப ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். காக்பிட்டுக்குள்ளே உட்காந்து என்ஜினை ஆன் பண்ண வைக்க முடியுமான்னு. 5,000 அடி உயரத்திற்கு வந்து விட்டது. திடீர்னு லைட் எரியுது, வெளியில் ஓடியாந்து சொல்கிறான் விமானிகிட்ட. 2 பேரும் உள்ளே போய் உட்காந்து ஆன் பண்ணுறான், என்ஜின் ஆன் ஆகுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றுகிறார்கள். எமர்ஜென்சி லேண்டிங்னு அவசர அவசரமாக பக்கத்தில் போய் நிறுத்துறான். பக்கத்து நாட்டில் பர்மிஷன் வாங்கி அவசர தரை இறக்கம்னு சொல்லி எமர்ஜென்சி லேண்டிங்னு கீழே இறக்குறான். 168 பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வர்றான். பத்திரிகைக்காரர்கள் கேட்கின்றார்கள், நண்பர்களே, இறுதியாக இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள்? ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், ஒருத்தன் வீட்டை சொல்கிறான், ஒருத்தன் தான் மனைவியை சொல்கிறான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான். என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். அமெரிக்காவிலே ஒபாமா தன்னுடைய ஜனாதிபதி பதவியை ட்ரம்ப்கிட்ட ஒப்படைச்சிட்டு விடைபெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுகின்றேன். எப்படிப்பட்ட மூளைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாள் உட்கார்ந்துருக்கார் ஒபாமா. அமெரிக்காவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம், நீங்கள் எல்லாருமே இப்போ பாலிடெக்னிக் படிக்கிறீங்க, சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், எல்லாமே இருக்கும், எனக்கு தெரியும். இங்கேருந்து போனோன்னே அத்தனை பேரும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அத்தனை பேரும் போகிறான். யார்கிட்ட? ஒபாமாட்ட. இந்த பில் கேட்ஸை அமெரிக்காவில் வைக்காத நாடு கடத்திரு. அதிர்ந்து போன ஒபாமா, அவன் தான் உலக பணக்காரன், அவன் பெரிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை வச்சுருக்கான், நமக்கு அமெரிக்காவுக்கே பெருமை, அவனை போய் நாடு கடத்த சொல்கிறீங்களே ஏன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, வந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டில் லீடராக வந்த ஒருத்தன், இந்த ஆள் ஒரு நாளைக்கு 100 பேரை வேலைக்கு எடுக்கிறான், 60 பேர் இந்தியாக்காரனாக எடுக்கிறான், 40 பேர் தமிழ்நாட்டுக்காரனாக எடுக்கிறான், 30 பேர் பெண்களாக இருக்கிறாங்க. அமெரிக்காவில் அறிவுள்ளவனே இல்லையா? ஒரு சத்யாநாதனில் தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ 130 கோடி சம்பளம். ஒரு சுந்தர் பிச்சை தான் கூகுளோட சிஇஓ 120 கோடி சம்பளம். அமெரிக்காக்காரனுக்கு கொடுத்தா இது எவ்வளோ நல்லா இருக்கும். இருந்தாலும் ஏன் இப்படி செய்கிறான்? அதனால தான் நாடு கடத்த சொல்கிறோம். அப்படியே செய்கிறாரு. நான் கூப்பிட்டு கேட்குறேன்ட்டார். ஒபாமா கூப்பிட்றாரு பில்கேட்ஸை. பில்கேட்ஸ் போகிறாரு. என்னன்னு கேட்குறாரு. உன்னை எல்லாரும் நாடு கடத்த சொல்கிறான், ஏன் 100க்கு 60 பேரை நீ இந்தியாக்காரனாக எடுக்கிறியான். பாலிடெக்னிக் படித்தா, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தவனாக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் படித்தவனாக இருந்தாலும் சரி, அல்ல என்ன படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து போகின்ற, தமிழகத்திலிருந்து போகின்ற, இந்தியாவிலிருந்து போகின்ற பெண்களையும் ஆண்களையுமே நீங்கள் எடுக்கிறீங்களாம். ஏன் அமெரிக்கர்களை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்துட்டு, இப்போ என்ன நாடு கடத்தணும்னு தானே அவங்க சொன்னாங்கன்னு கேட்குறாரு. ஆமாங்க. நீ நாடு கடத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்னை நாடு கடத்துவதாக இருந்தால் தயவு செய்து இந்தியாவிற்கு கடத்தி விடணும். ஏன் உன்னை இந்தியாவுக்கு கடத்த சொல்றிய ஏன்னு கேட்குறேன். நான் 100க்கு 60 பேர் ஏன் எடுக்கிறேன்னு தெரியுமா? 100க்கு 60 பேர் நான் இந்தியாக்காரனை எடுக்கலைன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா, அது இந்தியாவில் இருக்கும், அவன்கிட்ட தான் அறிவு இருக்கு, புரிஞ்சுக்கணும். அதிர்ந்து போன ஒபாமா நேராக அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். பல்கலைக்கழகத்தில் போய் இதை மாதிரி அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற மாணவ மாணவிகள் இருக்கிற அரங்கத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார். ஏண்டா 100 வருஷமாக உங்களுக்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டர் துறையில் கூட உங்களால் இந்தியாக்காரனை ஜெயிக்க முடியலையா, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்குறாரு. எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்கான். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற கிரீன் கார்டு பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு ஒபாமாட்ட சொல்கிறாங்க, ஒபாமா அவர்களே, அனுமதி கொடுத்தால் அதற்குரிய விடையை நான் கூறுகின்றேன். அனுமதி உடனே வழங்கப்பட்டது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட நான் ஒழுக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். ஆனால் நம் இந்தியாவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். அது வரைக்கும் உங்களால் எங்களை ஜெயிக்க முடியாது. நடந்தவற்றை பதிவு செய்கின்றேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் பாலிடெக்னிக் முடிக்கிறான், என்ஜினியரிங் காலேஜில் சேர்றான், என்ஜினியரிங் முடிக்கிறான், கோல்டு மெடல் வாங்குறான், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் போய் வேலையில் சேர்றான். அதனோட பிரான்ச்சு சென்னையில் இருக்குது. 3 லட்சம் ரூபா சம்பளம். ஒரு பொண்ணை அவங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் ஐடி படித்த பொண்ணு, அதுவும் 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குது. கல்லூரியிலே இதனை நான் காரணத்தோடு காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். உடனே 6 மாதம் கழித்து முதல் கரு உறுகிறாள். கரு உண்டாயிருக்கிறேன்னு சொல்லி காத்திருந்து கணவன் வந்தவுடன் கூறுகிறாள். அடுத்த நிமிஷம் கருவை அழிச்சிருங்கிறான். பதறிப்போன அந்த மனைவி துடித்து போகின்றாள். ஏங்க முதல் கரு அழிக்க சொல்கிறீங்க? பதில் சொல்லலை. 2 பேருக்குள்ள சண்டை வருது. கணவனுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கின்றாள். அவன் திருமணம் பண்ணுவதற்கு முன்னால் கல்லூரியிலே காதல், அந்த பெண்ணோட தொடர்பு இருக்கு, அதனால தான் இவன் இப்படி செய்கிறாங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டான். சண்டை வருது, அடித்து விரட்டி விட்டுறான். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் வரை சென்று பார்க்கவில்லை. குழந்தை பிறந்து விடுகிறது, பார்க்கல. அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் போய் கெஞ்சுறாங்க, குழந்தை பிறந்துச்சுரா வந்து பாடுறான்னு. 4 நாள் கழிச்சு வரேன் போங்கங்கிறான். 4 நாள் கழிச்சு போகிறான். ராத்திரி தங்குறான். மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டால் என்று எல்லோரும் மகிழ்ச்சியிலே திளைக்கின்றார்கள். ராத்திரி 1:30 மணி. மனைவி எந்திரிச்சு திடீர்னு குழந்தைய காணுமேங்கிறான். பக்கத்தில் இருக்கிற கணவனை எழுப்பி குழந்தை எங்கேங்கிறான். போய் பாரு, கிணத்துல தூங்குதுங்கிறான். தான் பெற்ற குழந்தையை கிணற்றிலே எறிந்து தானே கொன்று விட்டான். சேம் ரெப்ளிகா. இவன் கிணத்துல போட்டு கொள்றான், இன்னொருத்தன் செவுத்தில் அடித்து கொள்றான். இதை ஏன் பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா? நீ என்ன படித்தா என்ன, பாலிடெக்னிக் படித்தா என்ன, என்ஜினியரிங் படித்தா என்ன, எத்தனை கோடி சம்பாதிச்சா என்ன, எத்திக்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோமே, இப்போ வேல்யூஸ் ஒழுக்கம்னு எல்லாரும் கைதட்டிங்களே, எங்கே போய் கொண்டு இருக்கின்றோம்? நம்ம வீட்லேயும் நம்ம கூட பிறந்த தங்கச்சி அக்கா இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா இருக்காங்கல்ல, என்ன நடப்பு? குழந்தைய போட்டதுனால அவன் பெரிய வீரன் ஆகிட்டானா? 2 பேரும் 2 வழக்கில் சம்மந்தப்பட்டவனும் கம்பி எண்ணிட்டு இருக்கான். ஆயுள் தண்டனை. 2 குழந்தை இறந்து போச்சு. தன்னுடைய குழந்தை, தன் உதிரத்திலே பிறந்த குழந்தை. 2 தாயும் கணவனையும் இழந்து குழந்தையை இழந்து ரோட்டில் நிற்கிறாங்க. 2 குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பாவும் காவல் நிலையத்தையோ நீதிமன்றங்களையோ கற்பனையில் கூட நினைத்து பார்க்காதவர்கள் நீதிமன்ற படிகளையும் காவல் நிலைய கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எதுக்கு இந்த படிப்பு? நினச்சி பாரு. அதற்காகவா நான் அவங்க அம்மா பெருமை அப்பா பெருமை எல்லாம் சொன்னோன்னே, ஒழுக்கத்தை பற்றி சொன்னோன்னே எல்லாரும் கைத்தட்டினீங்களே, இத்துணைக்கும் காரணம் என்ன? ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்து விட்டது. நண்பர்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நல்ல வேளை கிராமப்புறத்தில் உள்ள கல்லூரியில் படிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஒழுக்கமாக. நகர்ப்புறங்களிலே 100 கல்லூரிகளிலே 1000 மாணவ மாணவிகளிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். கணக்கெடுப்பு அதிர்ச்சி தருவதாக இருந்தது. என்ன தெரியுமா கணக்கெடுப்பினுடைய முடிவு? 69% மாணவர்களும் 37% மாணவிகளும் நகர்ப்புறங்களிலே செல்போனிலே ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் என்ற இணையதளத்தை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 1 கோடியை தாண்டுகிறது. ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம், அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் திரையிலே வந்து விழுந்து அமைதியான இந்த இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? எங்கே பார்த்தாலும் சாராய கடை. படிக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற உடையுடன், பள்ளி சீருடையுடன் சாராயத்தை குடிச்சிட்டு பேருந்து நிலையத்தில் விழுந்து கிடக்கிறான். இதை மாதிரி தவறை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டாமா? நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவோம். சைனா, ஜப்பான், இந்தோனேஷியா எல்லாம் நாட்டில் எங்கே போய் இறங்கினாலும் போய் இறங்கணுன்னு, விமான நிலையத்தில் போய் இறங்கணுன்னு ஒரு ஆப்பு கூட செல்ஃபோனில் வேலை செய்யாது. இந்திய விமான நிலையத்தில் வந்து இறங்கினா எல்லாம் ஓப்பன் ஆகிக்கும்.
அப்போ யார் நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்வது என்றால் யார் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நீங்கள் தானே. இந்த பெற்றோர்கள் உங்களை கவலையோடு அனுப்பிவிட்டு காத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிந்தியுங்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எப்படி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அப்படி பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடும். 2G 3G 4Gன்னு சொல்கிறமே என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு, மாணவர்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2Gன்னா பைப்பை திறந்தா தண்ணி வர்ற மாதிரி, 3Gன்னா வயலில் பம்பு செட்டு போட்டால் தண்ணி வர்ற மாதிரி, 4Gன்னா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி. எல்லாம் கொட்டும், நல்லதும் கொட்டும், கெட்டதும் கொட்டும். இட் இஸ் அன் இன்டர்நெட் ஜங்கிள். மூலிகை செடியும் இருக்கும், விஷ செடியும் இருக்கும். எதை தேர்ந்தெடுப்பது என்பது நீ முடிவு செய்ய வேண்டி. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு கண் தான் பார்க்கிறது என்று உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் தோழிக்கோ எதையாவது அனுப்பிச்சிட்டு நீ அழைச்சிட்டு டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா உன்னை போல முட்டாள் உலகத்தில் இல்லைன்னு நான் சொல்லுவேன், காவல்துறை அதிகாரியாக. நீ அனுப்புகின்ற அத்தனையும் தோழிக்கோ தோழனுக்கோ நேராக போகிறதில்ல. டவருக்கு போய் ஹிஸ்ட்ரியில் குக்கீஸில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் உனக்கு போகும். செல்ஃபோன் வாங்குறீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறீங்க. ஆண்ட்ராய்டுனா என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? இட் இஸ் ஏ கனெக்டிவிட்டி லிங்க். iOSங்கிறது ஆப்பிள் ஃபோனில் கனெக்டிவிட்டி லிங்க். ஏன் iOSன்னு சொல்கிறேன் தெரியுமா? அதை ஒருத்தனும் ஹேக்கர்ஸ் உள்ளே போய் ஹேக் பண்ண முடியாது. ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்க நீ எல்லாரும் இங்கே யாரும் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்க மாட்டேன். இது 4000 ரூபாயிலேருந்து கிடைக்கும், அது 45,000 ரூபா விலை. ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோனை மட்டும் யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். உள்ளே நுழைஞ்சு நீ என்ன செய்யணுமோ, நீ என்ன பண்ணுற, எங்கே படம் அனுப்புகிற, என்ன மெசேஜ் அனுப்புகிற, யார்கிட்ட பேசுகிற, எந்தெந்த நிமிஷம் எவ்வளோ நேரம் பேசியிருக்க எல்லாத்தையும் எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? அது ஆப்பிடாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றேன், கேளுங்கள். 3 மாதங்களுக்கு முன்னால் ஜிண்டால்னு ஒரு யூனிவர்சிட்டி ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. அந்த ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் சட்டப்படிப்பு 5 வருடங்கள், MBA படிப்பு 3 வருடங்கள். மிகப்பெரிய பல்கலைக்கழகம், அதில் இடம் கிடைக்கிறதே கஷ்டம். ஹிர்திக், கரண், சின்கா 3 பேரும் 3ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படிப்பவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து என்ஜினியரிங் படிப்பை படிச்சுட்டு MBA படிக்கிறதுக்காக ஒரு பேதை பெண், கிராமத்து பெண் அங்கே போய் சேருகிறாள். அழகான பெண். இந்த 3 பேரில் அந்த ஹிர்திக்ங்கிறவன் இந்த பொண்ணை நான் ஏமாற்றி லவ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணை கெடுக்கிறேன் பாரு, எப்படி சேலஞ்ச் பண்ணுறான் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் பண்ணுறான். ஃபேஸ்புக்கில் தெரியாத நபர்களுடைய ரிக்வெஸ்ட் வந்தால் ஏற்றுக்காத, தெரியாதவங்களுக்கு நீ ரிக்வெஸ்ட் கொடுக்காத. உன்னுடைய செல்ஃபோன் நம்பரை ஃபேஸ்புக்கில் போடாத, இமெயில் ஐடியை போடாத, ஃபோட்டோவை வைக்காத, குடும்பத்தோட ஃபோட்டோவை வைக்காத. ஏதாவது ஃப்ரீ ஆப்ஸ் வந்தால் டவுன்லோட் பண்ணாத, ஃப்ரீ ரீசார்ஜ் வந்தால் டவுன்லோட் பண்ணாத, ஃப்ரீ கேம் வந்தால் டவுன்லோட் பண்ணாத. தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. நீ அப்படி டவுன்லோட் பண்ணனா உனதெல்லாம் இன்னொருத்தன் எடுக்கிறான்னு அர்த்தம். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பேதை பெண் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா யாருன்னே தெரியல, எஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிடுறான். நட்பு காதலாக மாறுகிறது. BMW காரில் வர்றான். ஏழை ஆசிரியருடைய பெண் அவனுடைய வலையில விழுந்து விடுகின்றாள். ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, பக்கத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு உன்னுடைய படத்தை ஆபாசமாக எனக்கு அனுப்புங்கிறான். அந்த ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு 3 ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணை நார் நாராக கிழித்து போட போகின்றது என்று அறியாத அந்த அபலை பெண் தன்னோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடறான். அது ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டியே 3 வருஷத்துக்கு அவன் மட்டும் இல்லை, அவனுடைய நண்பர்களுக்கும் அந்த பெண்ணை விருந்தாக்கி விட்டான். கடைசியாக செத்து போயிடுவோங்கிற நிலையில் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுது அந்த பொண்ணு. கடைசி அப்பா தானே. தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு விமானத்தை பிடித்து பதறி அடித்து கொண்டு போகின்றார். போய் பார்த்து தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை பார்த்து செவுத்தில் முட்டிட்டு செத்து போகிறாங்கிறார். காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எடுக்க மாட்டேங்கிறான். காரணம் 3 அக்யூஸில் ஒருத்தனோட அப்பா முன்னாள் சுப்ரீம் கோர்ட் லாயர், இன்னொருத்தன் முன்னாள் மத்திய மந்திரியினுடைய மகன். போலீஸில் எடுக்கலன்னு படித்த ஆசிரியருங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் போகிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். பதிவு செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு ஒரு நல்ல அதிகாரியை நியமிக்கிறாங்க. சுனிதான்னு ஒரு ஜட்ஜு கிட்ட போகுது. இந்த கேஸ் 40 நாட்களுக்கு முன்னால் சுனிதாங்கிற ஜட்ஜு கிட்ட சார்ஜ் ஷீட் போகுது.
அந்த பெண் நீதிபதி அதை விசாரித்து, எலக்ட்ரானிக்கில் விளையாடுறோம்ல, செல்ஃபோனை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ அடுத்தவங்களுக்கு தோழிக்கோ தோழனுக்கோ போயிடுச்சா, ப்ளூ டிக் வந்துருச்சான்னு சொல்லி பல்லு விளக்குறத படம் எடுத்து போட்டு 10 பேர் அனுப்புகிறானான்னு பார்த்துட்டு இருக்கல, அந்த ப்ளூ டிக்கையே ரெசிப்டாக எடுத்துக்கிட்டு உன் ஃபோன்லேருந்து இன்னொரு பொண்ணுக்கு போய் அந்த பொண்ணு பார்த்து உனக்கு ப்ளூ டிக் வந்துருந்துச்சுன்னா அதை அனுப்பிச்சது நீ தான் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸை முத எடுத்துக்கிட்டு 3 குற்றவாளிகளுக்கும் ஒரு பெண் நீதிபதி 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து முதலாக தீர்ப்பு கூறியிருக்கின்றார். அப்படின்னா ஹவு டேஞ்சரஸ் கேம் வி ஆர் பிளேயிங். இதுக்கு மேலே நீ செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது ஓ முடிவுக்கே விட்டுறேன். 120 கோடி ஜனத்தொகையை வைத்துக்கொண்டு ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்தியா போன்ற நாட்கள் இருக்கின்ற இடத்திலே பால்டிமோர்னு ஒரு குட்டி தேசத்திலிருந்து வந்த ஒருத்தன் மைக்கேல் பெல்ப்ஸ்ன்னு நீச்சலில், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, 25 தங்கப்பதக்கங்களை ஒரு தனி மனிதன் வாங்கி நிரூபித்திருக்கின்றான். எப்படி இது சாத்தியப்பட்டது என்று கேளுங்கள். இவான் குரோக்கர் அப்படின்னு ஒருத்தனோட 1992ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டான். அப்போ அவன் தோத்துட்டான். தோற்ற உடனே இவான் குரோக்கர்ட்ட போய், எப்படி இவ்வளோ குறைச்ச டைமிங்கில் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் இவ்வளோ குறைச்ச நேரத்தில் நீ தொட்ட, வெற்றி கோட்டை தொட்டாய், எனக்கு அதை கற்றுக் கொடுங்குறான். அவன் இவனை இன்சல்ட் பண்ணிடுறான். இவன் கொஞ்சம் கூட வருத்தமே படலை. அப்படியே அவனை மெடலோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் அவனுடைய படுக்கை அறையில் ஒட்டி வச்சுட்டான். நான் சொல்லுவது கதையல்ல, நிஜம். தினம் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் காலையில் கண் விழிக்கும் போது இவான் குரோக்கரை பார்த்தா அவனுக்கு தூக்கம் வருமா? தினம் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இதன் மூலமாக அடுத்த ஒலிம்பிக் 4 வருஷம் கழித்து நடக்கும்போது அவங்க அம்மாட்ட போகிறான். ஒரு தங்கப்பதக்கத்தையாவது வாங்காமல் இந்த இவான் குரோக்கரை அவன் கலந்து கொள்ளப் போகின்ற 8 போட்டிகளிலே ஒன்றிலாவது அவனை ஜெயித்து தங்கப்பதக்கத்தை வாங்காமல் இந்த மண்ணை தொடமாட்டேன், இது சத்தியம் என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு செல்கின்றான். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? 8 போட்டியிலே 7 போட்டியிலே உலக சாதனையை படைத்து 8வது போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை பெற்று ஒரே போட்டியிலே இவான் குரோக்கரை 8 போட்டியிலும் தோற்கடித்தான். எப்படி சாத்தியப்பட்டது? அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. இதில் தோற்று போனவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். பார்வையாளர்களாக இருப்பவர்களை பற்றி யாரும் இந்த நாட்டில் கவலைப்படுவதில்லை. ஆனால் வெற்றி பெற்றவனும் தோல்வி அடைந்தவனும் இந்த சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புண்டு. நான் கல்லூரியில் படிக்கும்போது உங்களைப் போல ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்தவன். அவனுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது. 2 பேரும் காலேஜ் போகும்போது அந்த 2 பங்களாவையும் பார்ப்போம். என்னுடைய எண்ணம் என்னென்றால், ஒரு பெரிய மீசை வச்சுட்டு ஒரு வி ஷேப் எக்ஸசைஸ் பாடியில் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், அவர் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர், மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். 1970களிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பி வேறு யாரும் இல்லை, திரு வால்டர் தேவாரம் அவர்கள். தினம் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது நின்று பார்ப்பேன் நான். என்னுடைய நண்பனும் கூட நிற்பான். அவன் எதை பார்த்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளியில் வரும்போது ஒரு நாள் காரை நிறுத்தி 2 பேரும் காலேஜுக்கே போகிறதுலையே ஏன்டா அங்கே நிற்கிறேன்னு கேட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும், ஏன் என்ன மாதிரி ஆகணும்னு கேட்டார். யார் பார்த்தாலும் வருகின்ற வழிகளிலெல்லாம் வணக்கங்கள் குவிகின்றன, எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்குறாங்க, நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியுது. சிவப்பு விளக்கு சுழலை காரில் போகிறீங்க, இப்படி ஒரு காக்கி யூனிஃபார்மை போட்டிருக்கீங்க, இவ்வளோ பெரிய பங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் செலவு பண்ண, ரைஃபிள் கிளப்பில் போய் சேரு, என்சிசியில் சேரு, நீ என்ன மாதிரி ஆயிரலான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். இப்போ நான் சொன்னேனே, அவேர்னஸ் இஸ் நாட் லேக்கிங், இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே போயிருந்தேன்னாக்கா அது என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சதுனால என்னாச்சு, என்னுடைய நண்பனினுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன் அல்லவா. கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் ஒரு ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். 1976 காவல்துறை அதிகாரிக்கான போட்டி, நண்பர் ராஜேந்திரனுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், சர்வீஸ் கமிஷன் போனோம்.
எனக்கு கிடைச்சிருச்சு, என் நண்பனுக்கு கிடைக்கல. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை, நான் தான் கவலைப்பட்டான் அவன் வரலேன்ட்டு. பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை எல்லாம் பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான்.